அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் நம்மளுடைய தேவைகள் என்ன விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நமக்காக கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான் டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ இந்த வாரம் நாங்கள் என்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க கவனம் செலுத்தவே கூடாது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க வாரம் வாரம். ஸோ முதலாவதாக மேஷம் ராசி ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவங்க இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மேஷம் இவங்களுக்கான கார்டு. ஸோ மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க பொறுப்பை எடுத்துக்கணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உள்ள ஒரு பர்சனாக அவங்க வந்து செயல்படணும். அந்த பொறுப்புகளை அவங்க வந்து எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி வீட்டில் அந்த மாதிரியான ஒரு நபர் இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கான அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மோரோவர் இவங்க பொறுப்பை ஏற்று நடந்துக்கணும். ஸோ அது இந்த வாரம் கண்டிப்பாக பண்ணணும்னு இருக்குது. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ இவங்க வந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்து லவ் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வாரம் எந்த ஒரு மேஜரான முடிவுகள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்றது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் கிரீன் கலர். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 66633. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு ரிஃப்ளெக்ஷனை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ யூனிவர்ஸ் சைட்லேருந்து தெய்வீகம் சார்ந்த ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த 333 யூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இந்த வாரம் மேஷ ராசிக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, யாருமே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இவங்களுக்குள்ளே இப்போ சமீப காலமாக போயிட்டுருக்கு. இல்லை ரொம்ப நாட்களாகவே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து சேட்னஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ முருகர் தரக்கூடியது யாருமே இல்லைன்னு எப்போவுமே இவங்க சோகத்தில் முழுகக்கூடாது. அவருக்காக முருகருடைய குடும்பமும், ஸோ சிவன், பார்வதி, விநாயகர் அந்த மாதிரி முருகருடைய குடும்பமும் நானும் என்னோட குடும்பமும் உனக்காக இருக்கிறேன். நீ யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ கலங்க வேண்டாம். ஸோ என்னோட குடும்பத்துக்குள்ளே நீ வந்து சங்கமிக்கணும், ஸோ ஐக்கியமாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முருகர் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜை தராரு. ஓகே, ஸோ மேஷம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், பிளேஃபுல்லாக இருக்கணும். அண்ட் வந்து சூரிய நமஸ்காரம் டெய்லியும் வந்து செய்யலாம் இந்த வாரம் முழுக்க. ஏன்னா சூரிய பகவானுடைய அந்த எனர்ஜி இவங்களுக்கு வந்து மேலும் அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு கிளென்சிங் கொடுக்கும். அதனால எப்பவுமே உற்சாகத்தோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டியனா, மல்டி டாஸ்கிங் இந்த வாரம் பண்ணக்கூடாது. ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அட் த சேம் டைம் இன்னொரு காரியங்களிலும் ஈடுபடுறதை குறைச்சிக்கணும் அப்படின்னு. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88884444. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு பேலன்சிங்கான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ எந்த மாதிரியான மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணாமலும் இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும் கூட அந்த பேலன்ஸ்டு எனர்ஜி எக்ஸ்ட்ரீமாக எதுக்கும் போகாமல் வந்து கொடுக்கும். அண்ட் தெய்வீகம் சார்ந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த வாரம் ரிஷப ராசிக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இப்போ வரக்கூடிய பௌர்ணமியில இவங்க வந்து திருச்செந்தூர் முருகரை நினைச்சு கடல்ல வந்து கொஞ்சம் நீராடணும். ஸோ முடிஞ்சா திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கவங்க அந்த சன்னதிக்கு போயிட்டும் வந்து முருகரை நினைச்சு கடல்ல நீராடலாம். மற்றவங்க வந்து போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பீச்ல போயிட்டு திருச்செந்தூர் முருகரை நினைச்சு நீராடும் போது அவங்க மனதாலையும் உடலாலையும் அந்த ஏற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிளென்ஸ் ஆகும். ஸோ அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸை இந்த பௌர்ணமியில அவங்க பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே, ஸோ ரிஷபராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க.
ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பணம் ரீதியா, பொருளாதார ரீதியா, இல்லை பொருள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, சில இழப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த இழப்புகளை சரி செய்யறதுக்கான வழி என்ன அப்படின்றது இந்த வாரம் கண்டிப்பா அவங்க தேட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வாரம் அவங்க தேட ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? புதிய முயற்சிகள் வந்து தொடங்கக்கூடாது, புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடாது, புதிய காரியங்களை தொடங்காம இருக்கிறது நல்லது. இந்த வாரம் அதை போஸ்ட்போன் பண்றது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88887777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட் வந்து கிடைக்கும். அதாவது ஞானம், அவங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி என்ன அடுத்து செய்யலான்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அண்ட் அந்த காரியத்தை செய்யறதுக்கான ஒரு பவரும் கிடைக்கும். ஓகே, ஸோ மிதுனம் ராசிக்காக இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஸோ இப்போ எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும், ஒரு வறுமையில் இருந்தால் கூட சரி, பட் இவங்களுடைய அந்த கோல் அச்சீவ்மெண்ட் ஆனது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும், உயர்வான எண்ணங்கள் இருக்குன்ற போது, ஸோ இவங்க இந்த வாரம் பர்டிகுலர் 27 நட்சத்திரம் முருகரை வந்து தரிசிக்கணும். ஸோ நேரில் தரிசித்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தபடியே தரிசித்தாலும் சரி, அவரை தரிசிக்கும் போது, அவரை வந்து வழிபடும் போது இந்த வாரம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதற்கான ஒரு வழியை முருகர் காட்டுவார். அப்படின்றதுனால இந்த 27 நட்சத்திர முருகரை இந்த வாரம் அவங்க வழிபடணுன்றது அவங்களுக்கான மெசேஜ். ஓகே மேம். ஸோ மிதுனம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, நிதானமாக இருக்கணும் அண்ட் வந்து சமநிலையாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம், அடுத்த ஸ்டெப் முன்னேற்ற பாதைக்கான ஒரு ப்ராசஸை வந்து செய்யணும். அது மோரோவர் வழிபாடுகளில் கூட அந்த ப்ராசஸை வந்து செய்யலாம். ஸோ ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்களையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, மனசை அலைப்பாய விடக்கூடாது. பார்க்கக்கூடிய எல்லாவற்று மேலேயும் ஆசைப்படுறது. ஸோ எல்லா ப்ராசஸையும் வந்து செய்யலாம், எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம், செய்யலாம் அப்படின்றது. இந்த மாதிரியான இமோஷனல் ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 16 16 21 21. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு தேவையான அந்த வளமான வாழ்க்கை கிடைக்க, நல்ல ஒரு வருமானம், அந்த பண ரீதியான விஷயங்கள் நடக்கணும்னா அதற்கான ஒரு சூழல் உருவாகும். அண்ட் இவங்க அதற்கான காரியத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வாரம் கடகராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க வந்து முருகரை இந்த வாரம் அவங்களுடைய அம்மாவாவே அவங்க ஏற்றுக்கணும். ஸோ ஈவன் அவங்களுடைய அம்மாவோட இப்போ தொடர்பில் இருந்தாலும் சரி, இல்லை லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, முருகரை அவங்க அம்மா போல் மனசில் நினச்சிக்கிட்டா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை, சில ஆறுதலை முருகர் கொடுப்பாரு. அதனால அம்மா ரொம்ப தூரமாக இருக்காங்களே, நம்ம கூட இல்லையே அப்படின்ற கவலை வேண்டாம். முருகரை அம்மாவாவே அவங்க நினச்சிக்கணும். இந்த வாரத்துல இருந்தே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தேவையான எல்லா விதமான அஃபெக்ஷனும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் மெசேஜ். ஓகே, ஸோ கடகராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக சிம்ம ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் ரீதியான ஒரு கட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஒரு ட்ராப்பில் இருப்பாங்க, எதாக இருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட்டில் இருக்கலாம், ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம் அப்படின்றது. ஸோ அந்த விஷயங்கள் அதெல்லாம் ரிலீஸ் ஆகணும். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பய உணர்வு இருக்கும். அந்த பய உணர்வை போக்குறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் வந்து யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும்னு இருந்தால் அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா யாரோட சப்போர்ட்டோட இருக்கிறது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் லாவெண்டர் அண்ட் கோல்ட் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 999999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நெகட்டிவிட்டி அண்ட் வந்து ஒரு மாதிரியான ஒரு டாக்ஸிசிட்டிலாம் உள்ளுக்குள்ளே இருக்கும், மன இறுக்கம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் அண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவான பிளெஸிங்ஸும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த வாரம் சிம்ம ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு இப்போ இருக்கிற சோதனையை கண்டு பயப்படக்கூடாது, அதனால ஒரே இடத்துல போய் முடங்கிடக்கூடாது. ஸோ இந்த சோதனையெல்லாம் அது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ், அதெல்லாம் கடந்து வந்தால் தான் அவங்களுக்கு தேவையான அந்த வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ அதை எப்போவுமே மைண்டில் வந்து அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கணும் அப்படின்றதும், எப்போல்லாம் அந்த பயம் வருதோ அப்போல்லாம் பழமுதிர்ச்சோலை முருகரை அவங்க மனசில் நினச்சி வழிபாட ஆரம்பித்தா இந்த ஒரு பயம்லாம் அவங்கள விட்டு நீங்கிடும். ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும்ன்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ சிம்மராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக கன்னிராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் கன்னிராசி என்ன செய்யணும்னா, பணம் பொருள் சார்ந்த விஷயங்களில் பொறுப்புகளை எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பொறுப்புகளையும் தட்டி கழிக்கக்கூடாது, அதை முன்னின்று நடத்தணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னா, கடன் ரீதியான குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து இந்த வாரம் வச்சுக்க கூடாது, எந்த ஒரு பணம் ரீதியான குடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் கோல்டன் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 777 and 222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால அவங்களுக்கு சில லக்கியான விஷயங்களும் நடக்கும். அண்ட் வாழ்க்கையும் சரி, அவங்களுடைய மற்ற விஷயங்களும் ஒரு அச்சீவ்மெண்ட்டும் சார்ந்த விஷயங்களும் சரி, ஒரு அலைன்மெண்ட்டாக 1 by 1 அவங்களுக்கு கரெக்டாக சீரான பாதையில் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ கன்னி ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒன்று வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் வந்து பர்மனெண்ட்டாக ஆக்கிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எது இவங்க ஆசைப்படுறதா இருந்தாலும் அது வந்து அவங்க பர்மனெண்ட்டாக அடையணும் அப்படின்னா சிறுவாபுரி முருகரை அவங்க வழிபட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் வந்து நிறுத்திக்கணும், நிலை நிறுத்தி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது நிச்சயமாக நடக்கும். ஸோ அந்த ஏக்கம்லாம் அவங்க மனசுல இருந்து தீரத்துக்கும் சிறுவாபுரி முருகரை அவங்க வழிபடணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்கு. ஓகே, ஸோ கன்னிராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக துலாம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப போல்டான டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும், ஸ்ட்ராங்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அவங்களுடைய வேல்யூ, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை காட்டக்கூடிய வகையில் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கணும் இந்த வாரம். என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, ரொம்ப லைக் நான் எப்போவுமே ஒரு ஹீலிங் மோடில் இருக்கேன், ஒரு ரெக்கவரி மோடில் இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் இந்த வாரம் அதை தவிர்த்துக்கிட்டு ஆக்ஷன் மோடில் வந்து போகணும். ஸோ அதனால் இந்த 2 விஷயங்களை குறைச்சிக்கணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் இந்த மல்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். மல்டி கலர்ஸில் வர ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணலாம். ஸோ பர்டிகுலராக அதே மாதிரி பர்பிள் கலர்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 20, 20, 11 and 11. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்க ஒரு விஷயம் துணிஞ்சு தைரியமாக செய்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து கிடைக்கும், பொட்டென்ஷியல் கிடைக்கும். அண்ட் என்னெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அதெல்லாம் அடையிறதுக்கும் இந்த 11 and 11 வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வாரம் துலாம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுடைய லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் சரி, இல்லை போனாலும் சரி, ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒன்று நிரந்தரமாக இல்லாததாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கும். ஸோ அதை நினச்சி இவங்க வருத்தப்படக்கூடாது. மேற்கொண்டு இவங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும், பெரிய விதமான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இவங்க முதல் சன்னதியான முருகருடைய முதல் சன்னதியான வெற்றி வேலப்பர் சன்னதிக்கு அவங்க வந்து போயிட்டு வரணும். அது வந்து வில்பட்டியில் இருக்கிறது, கொடைக்கானல் பக்கத்தில். ஸோ அங்கே போயிட்டு வரலாம். அதாவது அட்லீஸ்ட் ஒரு முறையாவது. போக முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அந்த முருகரை நினச்சி வழிபட இந்த மாதிரியான சோகங்கள், இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் தான் வெளியே வருவாங்க. அண்ட் இவங்க எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸ் ஆனது அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சி தீரும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக. ஓகே மேம். ஸோ துலாம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க.
அடுத்ததாக விருச்சிகம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுடைய இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். உண்மையாக ஒருத்தவங்க மேலே அஃபெக்ஷன் இருந்தால் கூட அதை ரொம்ப வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ இமோஷனல் பேக்கேஜஸை வந்து கேரி ஓவர் பண்ணக்கூடாது. மனதளவில் யார் மேலேனா ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு வருத்தம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்குன்னா அதை இந்த வாரம் வந்து கேரி ஓவர் பண்ணக்கூடாது. ஸோ அதுலேருந்து வெளியேறதுக்கான விஷயங்களை மட்டும் பண்ணோம், அதை டைவர்ட் ஆகணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் பர்பிள் கலர். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1 2 3 4 and 5555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து சில காரியங்கள் வந்து செய்கிறதுக்கான அந்த சார்ஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது கிடைக்காத ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இல்லாதனால கூட சில விஷயங்கள் செய்யாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சார்ஜ் வந்து கிடைக்கும். அண்ட் இது வரைக்கும் செஞ்ச காரியங்களுக்கான ரிவர்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த 1 2 3 4 நம்பர் யூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க சரியான பாதையில் போகும்போது யாராவது குறுக்கீடு செஞ்சாங்கன்னா, அதாவது ஒரு நெகட்டிவான பேட்டர்ன்ஸில் இருக்கிறவங்க குறுக்கீடு செஞ்சாங்கன்னா, ஸோ அவங்களை எதிர்த்து போராடணும், தயங்கவே கூடாது. இந்த வாரம் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே தயங்காமல் அவங்க எதிர்த்து போராடணும். ஸோ முருகரை மனசில் நினச்சிக்கிட்டு போராடணும். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அவங்க அதற்காக கொஞ்சம் நின்று அவங்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதை பண்ணும்போது முருகரும் அவங்களோட எப்போவுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அதே மாதிரி இந்த போராட்டத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த நியாயம் நீதி இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் போராடுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இந்த வாரம் பண்ணணுன்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஓகே மேம். ஸோ விருச்சிக ராசினியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இவங்க வாழ்க்கையில் ஒரு மேஜரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் வந்து இந்த வாரம் கொண்டு வரலாம். ஸோ ஆல்ரெடி அது ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிளானை இந்த வாரம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, கடந்த கால கசப்பான நினைவுகள், ஒரு அந்த டிப்ரெஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எந்தெல்லாம் இவங்க மனசை பாதிச்சதோ அதெல்லாம் இந்த வாரம் நினைக்கவே கூடாது, ஒரு துளி கூட நினைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ தனுசு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 14 14 and 13 13. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இவங்க எது செஞ்சாலும் அதில் ஒரு தனித்துவம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வாரம் தனுசு ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் வந்து முடிஞ்ச டெய்லியும் வந்து மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ முருகரை மனசில் நினச்சிட்டு வீட்லேயோ இல்லை வந்து கோவில்லையோ ஸோ அங்கே போயிட்டு முருகருக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பூ, ஒரு அரளிப்பூ இல்லை மல்லிப்பூ, அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவை வாங்கி இவங்க கையாலே வந்து முருகருக்கு போட்டு வழிபடணும். ஸோ இதை தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வரும்போது இந்த வாரத்திலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரமாண்டஸான ஒரு சேஞ்சஸ், பாசிட்டிவான சேஞ்சஸை வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக முருகருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸும் அவங்க கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்த அவங்க செய்யணும் இந்த வாரம் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜ். ஓகே, ஸோ தனுசு ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக மகரம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க எந்த விஷயத்த ப்ராசஸ் பண்ணால் சக்ஸஸ் கிடைக்குமோ அண்ட் ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, ஒரு வெற்றிக்கான ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, ஸோ அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அதில் கிவ் அப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக கூட இருக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், பட் கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ இவங்க என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னா, இந்த வாரம் எந்த விதமான ஒரு அடிக்ஷன்ஸ் இவங்களுக்கு இருக்குது, இல்லை பேட் ஹேபிட்ஸ் இருக்குது, இல்லை அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் இருக்கிறாங்க, வேற என்ன பண்றது, அவங்க கிட்ட கொஞ்சம் நான் கனெக்ஷன்ல தான் இருந்தா ஆகணும், அப்பதான் என்னுடைய வேலைகள் நடக்கும் அப்படின்னா கூட சரி,
அந்த மாதிரி எந்த ஒரு கனெக்ஷன்லையும் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது, மெயின்டைன் பண்ணக்கூடாது. எந்த விதமான ஒரு நெகட்டிவான தாட்ஸ் இல்லை நெகட்டிவான ஒரு அட்மாஸ்பியர் எதுவுமே அவங்க வந்து இந்த வாரம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் அண்ட் இன்ஃபினிட் சிம்பிளை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயே எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 11 யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக இவங்களோட லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் இன்ஃபினிட் யூஸ் பண்ணும் போது ஸோ கெட்ட விஷயங்கள்லேருந்து ஒரு நியூ பிகினிங்ஸும் வந்து கிடைக்கும். அண்ட் டவுன்வேர்ட்ஸில் போயிட்டு இருக்க காரியங்கள் கூட அப்வேர்டில் போக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த வாரம் மகரம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் இவங்க குறிஞ்சி ஆண்டவர் தரிசனம் வழிபாடு செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு மலை மாதிரி ஒரு உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு வழிபாடு நிச்சயமாக அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் குறிஞ்சி ஆண்டவரை அவங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ஃபேமிலியோட ரொம்ப அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, அதில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்கணும், ரெக்கக்னேஷன் கிடைக்கணும் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த முருகரை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதற்கான ஒரு சக்ஸஸ் கிடைச்சே தீரும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. ஓகே மேம். ஸோ மகரம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, புதிய விஷயங்களை வந்து தொடங்கணும். புதிய பொருள் சேர்க்கை இல்லை வந்து சேமிப்பு, அது மட்டும் இல்லாமல் புது இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த வாரம் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணலாம், ஈடுபடலாம் அப்படின்னு இருக்கு. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, எப்பவுமே வந்து ரொம்ப ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடாது. அதாவது எந்த காரியம் செஞ்சாலும் அதில் எவ்வளோ லாபம் வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி பணம் பொருள் சார்ந்தே வந்து ரொம்ப மைண்டையும் சரி அவங்களோட ஆக்ஷன்ஸையும் சரி அதை சார்ந்தே எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் பர்பிள் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 17 17 22 22. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால அவங்களுக்கு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த புதிய காரியங்கள் செய்கிறது அண்ட் வந்து நல்ல ஒரு இணக்கமான சூழல் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். ஓகே, ஸோ இந்த வாரம் கும்பராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, திருப்பரங்குன்றம் முருகரை மனசுல நினைச்சிட்டு வீட்லயோ இல்லை கோவில்லையோ உட்கார்ந்து அவரை மனசுல வச்சு தியானம் பண்ணணும். ஸோ டெய்லி வந்து தியானம் பண்ணணும். இந்த தியானம் வந்து இவங்க செய்ய செய்ய அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு சீரான வழியில போகும். அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதுல வந்து பிரச்சனை இருக்குன்னா அதுவும் வந்து சீரா மாறும். அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டெய்லி திருப்பரங்குன்றம் முருகரை நினைச்சு அவங்க தியானம் மட்டும் இந்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே, ஸோ கும்பராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இறுதியாக மீனம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பணம் சார்ந்து பொருள் சார்ந்து அண்ட் வந்து சொத்து ரீதியான விஷயங்கள் அதுலலாம் இந்த வாரம் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஃபேமிலிக்கு பணம் சார்ந்து ஏதாவது தேவைகள் இருக்குன்னா அதை இவங்க பூர்த்தி செய்யணும் அப்படின்னு இருக்கு. என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ புதிய ஏதாவது பணம் ரீதியான பொருள் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது. ஸோ ஏதாவது வாங்குறதா இருக்கட்டும் இல்லை புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அதை சார்ந்த ஏதாவது பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த வாரம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் லாவெண்டர் கலர். ஓகே, ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1111 1234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 1111 41 யூஸ் பண்ணும் போது வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. அண்ட் 1234 நம்பரை யூஸ் பண்ணும் போது சரியான பாதையில வந்து போவாங்க, எடுத்த காரியங்கள் சரியான பாதையை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ மீனம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, வடபழனி செந்திலாண்டவரை இவங்க வழிபடணும். ஸோ அவரை மட்டும் வழிபடாம அங்க பக்கத்துல இருக்கிற தியான மடத்துக்கு போயிட்டு அவங்க தியானம் செய்யணும். இதை போக முடியாதவங்க, தூரத்துல இருக்கவங்க
வீட்டில் இருந்தபடியே வடபழனி முருகரை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தியான மண்டபத்தையும் இவங்க வந்து ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்து டெய்லியும் தியானம் செய்யணும். ஸோ இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்கு முன்னாடியே அந்த வேல் போய் நின்று காத்து நிற்கும். ஸோ அதுக்கு இதுதான் ப்ராசஸ். அதனால இந்த ப்ராசஸ் அவங்க பண்ணாலே போதும், மற்ற வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜர். ஓகே, ஸோ மீனம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வாரம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க அண்ட் பாசிட்டிவாக அந்த வாரத்தை கொண்டு போங்க.